ஹாய் ஹோம் மேக்கர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு பூக்கள் அறுவடை தான் வந்து பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் பூக்கள் அறுவடை வரும். ஏன்னா நான் உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு வாரம் கூட ஆகலை நம்ம கம்ப்ளீட்டாக ரோஜா செடிகள் எல்லாத்தையுமே வந்து மொட்டையாக கட் பண்ணிவிட்டு. ஸோ அதுக்கு மேலே ஒரு 2 வாரம் ஆகும் அது தழுவெடுத்து ஃப்ரெஷ்ஷாக அடுத்து ரீக்ரோத் ஆகி பூக்கிறதுக்கு. ஸோ அதுக்கான டைமை கொடுக்கணும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மொட்டு இருந்தனால நம்ம விட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக பூத்துருச்சு. அதை தான் இன்றைக்கி கோயிலுக்கு கொடுக்குறதுக்காக நான் பறிச்சிட்டு இருந்தேன். ஸோ ஏன் நான் வந்து பூ பறிக்கும் போதே இவ்வளோ நெட்டையாக கட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக தனியாக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் ப்ரூனிங் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இன்னொரு விஷயம், இவ்வளோ சன்லைட் இருக்கும்போது இவ்வளோ வெயில் காலத்தில் ப்ரூனிங் பண்ணக்கூடாது. ரோஜா செடி வந்து அப்படியே அது பட்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் வந்து நம்ம அதை வெட்டாமல் விட்டால் கூட பூக்கவே செய்யாது, அப்படி சில மாதிரி நின்றுட்டே இருக்கும். அதனால் வெட்டிட்டு முடிஞ்ச அளவுக்கு நிறையா தண்ணி விட்டுருவேன். அண்ட் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி மாதங்கிறதுனால நமக்கு 2-3 மேக்கப் ஆர்டர்லாம் இருக்குது. அதனால காலையில் வரக்கூடிய வீடியோஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி ஈவினிங்குள்ளே எப்படியாவது ஒரு மாடித்தோட்ட அப்டேட் வீடியோ உங்களுக்காக கண்டிப்பாக வந்துடும். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.